மாநிலம் முழுவதும் நாம நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்களை அதுல சில முத்தான திட்டங்கள்ல நான் இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டேன். இந்த திட்டங்கள் மூலமா நீங்க ரெடியா? நான் ரெடி. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3,18,376 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரும். அதே போல முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 741 பள்ளிகளை சார்ந்த 45,973 மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு உண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க. புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் தெரியுமா? நம்ம தாய் மாணவர் திட்டம். அந்த திட்டத்துல 28,133 முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை டெலிவரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமா, பெற்றோரை இழந்த 143 குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைவதை அன்புக்கரங்க திட்டத்துல உறுதி செஞ்சிருக்கிறோம். இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கணும்னு நான் தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்துல நேற்று முன்தினம் கூட நாமக்கல்லை சேர்ந்த கமலி என்பவர் SBI வங்கி பணியாளராக தேர்வு பெற்றிருக்கிறார். அவங்க அப்பா நெசவாள குடும்பத்தை சார்ந்தவர். நான் முதல்வன் திட்டத்தால் தங்கள் வாழ்க்கையை மாற்றம் பெறுவதை நினைச்சு அவங்க மகிழ்ந்ததை தொலைக்காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு.